ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சஃபிடா vlog. இந்த vlog பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் ஃபேமிலி டே வச்சுருந்தாங்க. அதுக்காக தான் போயிருந்தோம். அன்னைக்கு டேவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக தான் போச்சு, மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும். ஸோ எப்படிலாம் அன்றைக்கி எங்கள் டே போச்சுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் எர்லியராகவே முடிச்சிட்டேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிச்சனுக்கு போனேன். அன்னைக்கு வந்து பெருசாக குக்கிங் எதுவுமே கிடையாது. அன்றைக்கி நான் ப்ரெட்டு தான் வச்சுருந்தேன். ஸோ ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் க்ரீன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சிஸ்டமில் ஒர்க் இருந்தது, அகாடமி ஒர்க்கு. ஸோ அதை பார்க்கறதுக்காக நான் வந்தேன். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா மேலே நான் வந்து துணி காய வச்சுருந்தேன். ஸோ அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மேலே போயிருந்தேன். மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வாக்கிங்கே பார்த்தீங்கன்னா மாடியில் தான் போவேன். மாடியில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட்டு கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கீழே போயிட்டேன். அன்னைக்கு வந்து லஞ்ச் பண்ணுற ஒர்க்குமே எனக்கு கிடையாது, ஏன்னா வெளியில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு வந்து அவங்க கம்பெனிக்கு போகிறது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா ஒர்க்குமே நான் பண்ணிட்டு கீழே வந்துட்டு சிஸ்டம் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹுமேரா முடிச்சு வந்துட்டா. வந்ததுமே அவள் நேராக என்கிட்ட வரமாட்டா. அவளுக்கு உருட்டுறதுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு போவாள். சேரு, ஸ்டூல் இது மாதிரி எதுவுமே அவள் கண்ணில் பற்றக்கூடாது. உடனே எடுத்துகிட்டு போய் இந்த செல்ஃபில் நீனா அங்கே இருக்க புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு அதில் பேனா வச்சு கிறுக்கணும், அதான் அவளுடைய ஆசை. ஆனால் நான் வந்து அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். அதனாலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நான் ஸ்டூலு, சேர் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன், எல்லாமே வந்து வெளியில் வச்சுருப்பேன். ஸோ ஒரு கேட் மாதிரி இருக்கும், அதை தாண்டி அவளால் போக முடியாது. ஸோ அதுக்காக அதை எப்போவுமே நான் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் வந்து பிளாக் வித் ஒயிட் சாண்டில் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் எங்கள் 3 பேருக்குமே நான் ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. அதுக்கு இடையில ஹுமேராவை நான் வந்து கிளப்பி அவளுக்கு நார்மல் ஃப்ராக் ஒன்று போட்டு விட்டேன். ஏன்னா கொஞ்சம் வெளியில் ஒரு வேலை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் கம்பெனிக்கு போகிறோம். ஸோ போகிற சமயத்தில் அவளுக்கு நியூ ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அப்போ தான் எழுந்துச்சு என் ஹஸ்பண்ட் வந்து டீ குடித்தாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து கட் பண்ணியாச்சு. நம்ம வெளியில் போயிட்டு அந்த ஒர்க்கை கொஞ்சம் முடிச்சுட்டு அங்கேயே வடை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நேராக வந்து வெளியில் போய் வடை தான் சாப்பிட போகணும். ஹுமேராவுக்கு வெளியில் கிளம்புறோம் அப்படின்னாலே ஒரே குஷி தான். அவளை எங்கே கூட்டிகிட்டு போகிறோம்லாம் அவளுக்கு தெரியாது. பட் எங்கே போனாலும் அவளை பொறுத்த வரைக்கும் சேட்டை பண்ணணும், அவ்வளோதான். வடை சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் கடை வந்து இது. இங்கே வந்து வடையும் டீயும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எப்போவுமே இங்கே வந்தாங்கன்னா வடை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு தான் போவாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்து ஃபஸ்ட்டு அதை தான் ஃபினிஷ் பண்ணோம். பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு, அங்கே கெவின்ஸ் மில்க் வாங்குறதுக்காக போனோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக கெவின்ஸ் மில்க் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹுமேராவுக்குமே கெவின்ஸ் மில்க் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் 2 பேருக்கு வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அஸ்வதி ஸ்டுடியோக்கு தான் போயிருந்தோம். அங்கே எதுக்காக போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமலான் காம்படிஷன் அப்புறம் 3rd ஆனிவர்சரி நடந்துச்சு இல்லையா. ஸோ அந்த இதில் வந்து சீஃப் கெஸ்ட் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சீஃப் கெஸ்ட்டுக்காக ஒரு மெமரிக்காக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வாங்க தான் நான் வந்து அஸ்வதிக்கு போயிருந்தேன். அதையும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு எடிட்டிங் ஒர்க்குமே நான் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா 12:45 ஆகிட்டு. ஸோ 2 o'clockலேருந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் கம்பெனியில் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, தொழுதுட்டு கிளம்பிட்டு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கொரியர் ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ அந்த கொரியர் என்ன அப்படிங்கிறதையுமே பிரித்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். அது என்ன கொரியர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் பாக்ஸ் அப்புறம் 2-3 திங்ஸ் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே எங்கள் அம்மா வந்து எனக்கு கொரியர் பண்ணியிருந்தாங்க. அதை தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹுமேராவுடைய சில மெமரிஸை சேவ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஆல்பம் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த ஆல்பம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன்.
ஹுமேரா பிறந்ததுலேருந்து ஒரு மந்த்துமே வந்து நான் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி அந்த ஆல்பமில் வைக்கலாம், அவளுக்கு ஒரு மெமரிஸாக கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக தான் நான் வந்து அந்த ஆல்பம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கிளம்புறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் இந்த குழந்தைய கிளப்புறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஹுமேரா வந்து ஒரு இடத்துல கூட உட்கார மாட்டா. அவளுக்கு ஒரு விஷயமும் நான் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ கொஞ்ச நேரம் எப்போதும் போல் ரைம்ஸ் போட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அவளை ட்ரெஸ்ஸை போட்டு கிளப்பி அதுக்கப்புறம் அவளை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான டாஸ்க்காக தான் இருக்கும். ஒரு ஃபோட்டோ ஒழுங்காக கிடைக்கிறதுக்குள்ள 100-200 ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிற மாதிரி இருக்கும். ஃபோனோட மெமரியே ஃபுல்லாகிடும். அந்த மாதிரி தான் ஒரு தடவையும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி நேராக வந்து ஜம்சம் தான் போயிருந்தோம் சாப்பிட்றதுக்காக. ஏன்னா அதுக்கு பக்கத்துலேயே தான் என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸு. ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜம்சம் தான் போயிருந்தோம். அங்கே போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஆறாமற நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தாங்க நாங்கள் வந்து கம்பெனிக்குள்ளேயே நுழைஞ்சோம். ஆனால் அங்கே தான் எங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா மார்னிங் 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நைட்டு வந்து 9 o'clock வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே வந்து என் ஹஸ்பண்ட்க்கு தெரியலை. என்ன ரீசன்னா, அவங்க சரியாக வந்து மெயில் பார்க்காம வந்திருக்காங்க. மெயிலை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கல. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மார்னிங் 10:30க்கு ஸ்டார்ட் ஆகுது, நைட்டு 8 o'clock முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:30லேருந்து 11:30 வரைக்கும் இங்கே இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ஸ்டால் வந்து இதுலேருந்து இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங் வரைக்கும் இந்த ஸ்டால் ஓப்பன் ஆகியிருக்கும். அதே மாதிரி இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங் வரைக்கும் கிட்ஸு ஜோனுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு டைமிங்கில் இந்த மாதிரி இருக்குன்னு போட்டிருந்தாங்க. முக்கியமாக நம்ம கம்பெனிக்கு போகிறதுக்கே ஆசைப்படுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கேம்பஸை ஃபுல்லாக டூர் பார்க்குறது தான். ஓகேங்களா, கேம்பஸ் டூர் பார்க்குறதுக்காக தான். பட் அந்த கேம்பஸ் டூரே வந்து கிடைக்காம போயிடுச்சு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த பில்டிங்கோட டாப்புக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கேருந்து பீச் வியூ இருக்கும். செம்மையாக இருக்கும் அந்த வியூ பார்க்குறதுக்கு. இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேரளாவுக்கு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து யூஎஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இடையில டிசிஎஸ் மாறிட்டு இப்போ தான் ரீசெண்டாக திரும்பவும் யூஎஸ்ல ஜாயின் பண்ணாங்க. ப்ளஸ் பழைய டைமிங்கில் வந்து யூஎஸ்டியில் ஒர்க் பண்ணும்போது அப்போ ஒரு தடவை ஃபேமிலி டேக்கு நாங்கள் போயிருக்கோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயம். ஸோ அப்போ இருக்கிற மாதிரியே இருந்திருக்கும் போல். அப்போ வந்து இந்த மாதிரி டைம் ஸ்ப்ளிட் பண்ணிலாம் போடலை. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம் அவ்வளோதான் போட்டிருந்தேன் தவிர அதுக்குள்ளே பர்டிகுலராக இந்த டைமிங்கில் தான் இது பண்ணணும், இந்த டைமிங்கில் இது இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் மென்ஷன் பண்ணி போடலை. ஸோ அப்படி தான் இருக்கும் போல் நினச்சிட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. நானுமே அந்த மாதிரி தான் இருக்கும் போல் நினச்சி நானுமே வந்து போயிட்டோம். கடைசியில் நாங்கள் 5 o'clock நாங்கள் அங்கே உள்ளே போகும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எங்களை மேலே விடலை. என்ன ரீசன் பார்த்தா அந்த கேம்பஸ் டூருக்கான டைமிங் வந்து 3:30 to 5 o'clock. ஸோ அது வரைக்குள்ளே ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் யாரையுமே வந்து மேலே அலோவ் பண்ணவே இல்லை. அது ரொம்ப 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 கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா மேலே போய் பார்க்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ ஆசை. ஏன்னா இவங்க வந்து 4th floorலேயே 5th floorலேயே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போயிட்டு இவங்க ஒர்க் பண்ணுற ஏரியா, அதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு ஜிம்மு, ஸ்விம்மிங் பூல், அது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும், இவ்வளோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக நான் போயிருந்தேன். அதுவும் அந்த வியூ தாங்க, அங்கேருந்து பார்க்குற வியூ இருக்கே, பீச்சை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ரொம்ப ஆசையாக அந்த ஃபேமிலி டே வெயிட் பண்ணி நான் போனேன். பட் ஆனால் அப்படியே ஃபுல்லாக வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அதை பார்க்க முடியாமல் போயிடுச்சு.
பில்டிங் உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கேன்டீன் தான் வச்சுருக்காங்க. அங்கே தான் வந்து ஒரு கார்னரில் கிட்ஸ் ஜோன் வந்து வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து முடிஞ்சு போச்சு. அப்போ தான் வந்து அங்கே இருக்க எல்லா திங்ஸுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகலாம். அது வந்து லாபி ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக நிறைய லைட்ஸு, அப்புறம் கேரளா ரிலேட்டடாக திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு போட் ஒன்று வச்சுருந்தாங்க. அது உண்மையான போட்டுன்னு சொன்னாங்க. நல்லா லாங்காக இருந்தது அது. ஸோ அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது எல்லாமே சொல்கிறாப்புல ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பார்த்தது. அதுக்கப்புறம் திரும்ப பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அங்கெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பில்டிங்கை சுற்றி நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6:30 கிட்டலாம் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டான்ஸு, மியூசிக்கு, அதுக்கப்புறம் சிங்கிங், இந்த மாதிரி நிறையா இது நடந்துட்டு இருந்தது. பட் நாங்கள் அதில் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. ஜஸ்ட் சும்மா ஒரு 5 மினிட்ஸ் நின்றுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு சுற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னாக்கா நம்மளால் மேலே போய் பில்டிங்கை தான் பார்க்க முடியல. சுற்றி என்னத்தை பார்க்க முடியுமோ அதையாச்சும் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். 5 இயர்ஸ் பேக் நாங்கள் ஃபேமிலி டேக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா என் மாமியார் மாமனார் வந்திருந்தாங்க. எப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அவங்க கூட வந்து 4 மெம்பர்ஸ் அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த தடவை. அதுக்காக நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா என் மதர்-இன்லா, பிரதர்-இன்லா, சிஸ்டர் அவங்க எல்லாருமே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா என் பிரதர்-இன்லாவுக்கு வந்து ஒர்க் இருக்கிறனால அவங்களால வர முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா இப்போ தான் அவங்க கேரளாக்கெலாம் வந்துட்டு போனாங்களா, ஸோ திரும்பவும் எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் மதர்-இன்லாவும் அவங்க கூட போயிட்டனால அவங்களாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குனால அவங்களாலுமே வர முடியல. ஸோ என்னோடய ஃபேமிலி சைட் கூப்பிடலான்னு பார்த்தா அவங்களுமே யாராலுமே வந்துட்டு போகிறதுக்கான சுச்சுவேஷன் யாருக்குமே கிடையாது. ஏன்னா கிட்டக்க கிடையாது இல்லையா, ரொம்ப எட்டி ட்ராவல் அப்படிங்கிறதுனால யாருமே வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும்தான் கடைசியில் போயிருந்தோம். லாபியை நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நிறைய ஸ்டால் மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு எல்லா ஸ்டாலையுமே வந்து லைட்டாக ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்தேன். ஒரே ஒரு கடையில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கீச்செயின் வாங்கியிருந்தேன் ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த ஸ்ட்ராபெரி கீச்செயின் தான் நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்ட்மேடு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. நான் அதில் இருக்கிறதுலே ரொம்ப ரேட் கம்மியாக ஒன்றையும் ஞாபகமாக வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுமே வந்து கிடச்சிருந்தாங்க ரீசெண்டாக. ஸோ அவங்களுமே வந்து சேம் என் ஹஸ்பண்டோட கம்பெனி தான். அவங்களுமே அங்கே வந்திருந்தனால அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஹுமேரா வந்து அவங்க பையன் கூட வந்து விளையாடிட்டு இருந்தா. இங்கே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. ஃபுல்லாக வந்து மலையாளத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் நமக்கு வந்து என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல எதுவுமே புரியல. எனக்கு அங்கே உட்காந்து ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. எனக்கு சுற்றி பார்க்கணும், அந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஹுமேரா பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து என்னை ஏன் பிடிச்சி வச்சுருக்கீங்க, என்னை பேசான்னு விட்டுருங்க, நான் பாட்டுக்காக ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்காக ஓடிட்டு இருந்தா. அவள் ஓடுறது பிரச்சனை கிடையாது, அங்கே நிறைய க்ரௌடு இருந்தது. இன்னொன்று அவள் பாட்டுக்காக இஷ்டத்துக்கு பூந்து போயிட்டு இருந்தா. அவள் பின்னாடி நம்மளை
நம்மளால் ஓட முடியல, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மற்ற டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளை அந்த கேட் கிட்ட கூட விட மாட்டாங்க, செக்யூரிட்டி உடனே நம்மளை வளைச்சி பிடிச்சி நிற்க வச்சுருவாங்க. அங்கே இருக்க ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்கும், அதுக்குள்ளே கூட அலோவ் பண்ணுறதுக்கு நல்லா பர்மிஷன் கேட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஃபேமிலி டே அன்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடைக்கும். ஆனால் அன்னைக்குமே நான் வந்து அந்த மேலே போய் எல்லாத்தையும் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். அதான் எனக்கு கஷ்டமாகவே இருந்தது. அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்தாலுமே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட அதே தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட்டை வேறு என்னெல்லாம் இருக்குது இங்கே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கம்பெனிக்குள்ளே சூப்பர் மார்க்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க அதையும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். இதுதான் லாபி ஏரியான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து போக போக பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஒரு பிளேஸ்லையாக போயிட்டு நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே இருக்கிற ஒரு ஆளையாக பிடிச்சி எங்களை ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்லையாக நின்று ஸோ எல்லா இடத்துலையுமே முக்கால்வாசி கவர் பண்ணி நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃபேமிலியாக. அவ்வளோதான், கம்பெனியோட சைடு என்ட்ரன்ஸ் வழியாக நாங்கள் வெளியில் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டே டைமை விட நைட் டைமில் அங்கே வந்து லைட் போட்டிருப்பாங்க, அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து உள்றக்க உள்ள என்ட்ரன்ஸு. நான் லாஸ்ட்டாக அந்த வீடியோ முடிகிறப்ப பாருங்கள், வெளியில் உள்ள என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்கும். வெளியிலேருந்து உள்ளே வரத்துக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடக்கணும், ஒரு 20 minutes ஆச்சு நடந்து தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக இருந்தது கம்பெனி பார்க்குறதுக்குமே. இங்கே தான் நம்ம ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 11-12 ஃப்ளோர் கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது, எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஹைஜீனாக இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஹுமேரா வந்தது தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னாக்கா ஹுமேரா வந்து அவங்களுடைய லிட்டில் பிரின்சஸ் இல்லையா, அதனால தான். ஹுமேராக்கும் அங்கே போனது பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அவள் எங்கேயுமே வந்து டயர்ட் ஆகலை, ஃபுல்லாக பாட்டுக்காக விளையாடிட்டு ஜாலியாக இருந்தா. அவ்வளோதான், நாங்கள் வந்து பைக் எடுக்கிறதுக்காக பார்க்கிங் ஏரியா போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த தெரியுது பாருங்கள் ஒரு ஆர்ச்சி, அதுதான் வந்து என்ட்ரன்ஸு. லைட்லாம் போட்டதுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நான் எந்த இடத்துலையுமே உட்காரவே இல்லை. ஒரு 5 minutes வந்து அந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்காக உட்காந்தேன், அவ்வளோதான். அதுவுமே வந்து டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தது தான். ஃபுல்லாக நான் வந்து பார்க்கணும், ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஃபுல்லாக சுற்றிட்டு தான் இருந்தேன். அவ்வளோதான், இந்த விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்கடியா எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.